உலகம் முழுவதும் பரவி வாழுகிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொலியில் இன்று சேலத்தில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் தம்பி விஜய் அவர்கள் பேசிய கருத்துக்கள் குறித்து பார்க்க இருக்கிறோம். ஒரு சினிமா கட்சியை ஆரம்பித்து லாட்ரி டிக்கெட்டு விற்ற காசில் மாநாடு போட்டு பிளாக் டிக்கெட்டு விற்ற காசில் கட்சியை நடத்திட்டு இருக்கிற விஜய் முதல் மாநாட்டில் இருந்தே நாம் தமிழர் கட்சியை தாக்கி பேசுவதை ஒரு வழக்கமாக கொண்டிருக்கிறார். அதாவது சொல்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா, ரெண்டே கட்சிக்கு தான் இங்கே மோதல், ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே என்று முழக்கம் வைப்பார்கள். ஆனால் அப்படி வச்சுட்டு யாரை தாக்கி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை தான் தாக்கி பேசுவாங்க. ஏனென்று சொன்னால், உண்மையாகவே தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சியாகவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் எதிரி கட்சியாகவும் இருக்கக்கூடிய கட்சி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நாம் தமிழர் கட்சி தான். அந்த கட்சியை பார்த்து இன்னைக்கு ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அது என்னன்னா, யாரோ ஆரம்பித்த அரசியல் கட்சியில் இருந்துக்கிட்டு அரசியல் செய்கிறவர்களுக்கு நான் ஒரு சவால் விடுறேன். புதுசாக என்னையை போல நீங்களே ஒரு கட்சியை ஆரம்பித்து 1% வாக்கு வாங்குறதுக்கு தில் இருக்கா, திராணி இருக்கா அப்படின்னு சொல்லி திரைப்படங்கள் எல்லாம் பேசுவாங்கல்ல, கதாநாயகர்கள் வசனம், அதுபோல் ஒரு வசனத்தை பேசுகிறார். இது எங்களுக்கு நல்லா தெரியுது. இது திமுகவை பார்த்து இந்த மாதிரி அவர் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ணா திமுகவை பார்த்து இப்படி பேசியிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி காங்கிரஸையோ பிஜேபியோ பார்த்து பேசியிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியை பார்த்து தான் அப்படி அவர் சொல்கிறார். நாம் தமிழர் கட்சி யாரோ ஆரம்பித்த கட்சியில் பூந்துக்கிட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் அரசியல் செய்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஐயா மதிப்புக்குரிய சிபி ஆதித்தனார் அவர்கள் மக்கள் இயக்கத்தை தொடங்கினாங்க. அது என்ன இயக்கம்னா, நாம் தமிழர் இயக்கம். அந்த இயக்கம் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட இயக்கம் கிடையாது. அந்த இயக்கம் தமிழகத்திலே தேர்தல் அரசியல் செய்வதற்காக தொடங்கப்பட்ட இயக்கமும் அது கிடையாது. அது தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அன்றைக்கு தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். அதே சமகாலத்தில் மாப்போ சிவஞானம் ஐயா தொடங்கினாங்க, தமிழரசு கட்சி என்று ஆரம்பித்தார்கள். ஐயா சிபி ஆதித்தனார் அவர்கள் நாம் தமிழர் இயக்கம் என்று ஆரம்பித்தார்கள். அந்த இயக்கம் மௌனிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு மேலே ஆயிடுச்சு, மௌனிக்கப்பட்டு விட்டது. அப்படி ஒரு இயக்கம் இருக்கிறதே யாருக்குமே தெரியாது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில் டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் நாம் தமிழர் கட்சியாக பதிவு செஞ்சார். அப்படி அவர் பதிவு செய்யும் போது தமிழகத்தில் 1% வாக்கு கிடையாது. தமிழகத்தில் 0% வாக்கு தான் நாம் அன்னைக்கு சீமான் அண்ணன் பதிவு செஞ்ச கட்சிக்கு இருந்துச்சு. அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தது வரலாற்றில் ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அது இங்கு தமிழர்களிடையே நிறுவப்பட்டிருக்கிற திராவிடம் என்கின்ற சிந்தனையை வேறறுக்க வேண்டும், தமிழர்களை தாழ்த்தி வீழ்த்து வைத்திருக்கிற அந்த திராவிடத்தை இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் போர் தான் நாம் தமிழர் கட்சி என்கிற அரசியல் கட்சி. அது தன்னுடைய அரசியல் தத்துவார்த்த கோட்பாட்டு யுத்தத்தை இந்த நிலப்பரப்பில் நடத்த தொடங்கி, அதனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ரத்தம் சிந்தி சிறை சென்று சொல்லன்னா துயரங்களை எல்லாம் அனுபவித்து மெல்ல மெல்ல இந்த கட்சியை கட்டமைத்து 2010 இந்த கட்சியை தொடங்கி 11, 12, 13, 14, 15 வரைக்கும் தமிழகம் முழுவதும் பயணம் செய்து தொண்டை அருந்து போய் ரத்தம் சொட்ட சொட்ட தமிழகம் முழுவதும் பேசி இந்த கட்சியை கட்டமைத்து அதற்கு ஒரு உருவம் கொடுத்து பிறகு 2016 தேர்தல் களத்துக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சியை கொண்டு வந்தார். ஐயா சினிமா நடிகர் அவர்களை, நீங்கள் நினைக்கிறது மாதிரி இது ஒன்றும் சினிமா ஷூட்டிங் இல்லை. ஸ்கிரிப்ட் கொடுத்தோடனே மனப்படம் பண்ணி பேசிட்டு போயிடுறதும், டைரக்டர் கட்டுனோடனே ஓடி போய் கேரவனில் ஏறி உக்காந்துக்கிறதுக்கு இது ஷூட்டிங் இல்லையா.
இது மக்கள் களம், அரசியல் களம். இங்கே வேர்வை சொட்ட சொட்ட மழையிலும் வெயிலிலும் மக்களோடு மக்களாக நின்று போராட்ட களங்களை சந்தித்து காவல்துறை அடித்த அடிகளை எல்லாம் வாங்கி எத்தனையோ வழக்குகளை, இன்னைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் மேல மட்டும் நூற்றுக்கணக்கான வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. நீதிமன்றமாக ஏறி இறங்கிட்டு இருக்கார். அண்ணன் சீமான் அவர்களோடு பயணித்ததால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் எவ்வளவு சொல்லனா துயரத்துக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவு அரச ஒடுக்குமுறைக்கு பாருங்க, கண்ணை கட்டி காவல்துறையினர் அடிக்கிற அளவுக்கு பெரும் ஒடுக்குமுறைகளை இந்த அண்ணன் சீமான் அவர்களை பின்பற்றினார்கள் என்கின்ற ஒரே காரணத்துக்காக பல பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி ரத்தம் சிந்தி கட்டமைக்கப்பட்ட கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி. இது நாம் தமிழர் இயக்கம் கிடையாது, இது நாம் தமிழர் கட்சி. அந்த கட்சி முதல் தேர்தலில் நின்று 1.5% வாக்கு வாங்கிச்சு. 1.5% வாக்கு வாங்கிவிட்டோமே என்று நாங்கள் யாரும் தொய்வை அடைந்து விடவில்லை, மனச்சோர்வடைந்து விடவில்லை. இப்படி போனால் என்னைக்கு நம்ம ஜெயிக்கிறது அப்படின்னு யாரும் பின்வாங்கவில்லை. திரும்ப தேர்தல் களத்துக்கு வந்தோம், எல்லா இடைத்தேர்தல்களையும் சந்தித்தோம். திரும்ப தேர்தல் களத்துக்கு 4.5% வாக்குகளை பெற்றோம். அப்பவும் நாங்கள் சோர்வடைந்து விடவில்லை. திரும்பவும் தேர்தல் களத்துக்கு வந்தோம், மக்களை நம்பி நின்றோம், தனித்து நின்றோம். சாதி பார்த்து நீ ஓட்டு போட்டா என் ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு பொது வெளியில் அறிவித்தார் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். இன்றைக்கு வரைக்கும் வாக்குக்கு நாங்கள் ஒத்த ரூபா காசு கொடுத்ததில்லை, கோட்டர் வாங்கி கொடுத்ததில்லை, கோழி பிரியாணி வாங்கி கொடுத்ததில்லை. இந்த மக்களிடையே கருத்துக்களைத்தான் நாங்கள் விதைத்து கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த இருபெரும் திராவிட கட்சிகளினுடைய தமிழர் விரோத செயல்களை நாங்கள் மக்கள் முன்னால் எடுத்து வைத்து நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 8.22% வாக்குகளை வாங்கி இந்திய நிலப்பரப்பில் ஒரு அரசியல் கட்சி தனித்து நின்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற கட்சி என்கிற வரலாற்றினை நாம் தமிழர் கட்சி உருவாக்கியது. இன்றைக்கு தமிழகத்தின் 3வது பெரும் கட்சியாக உருவெடுத்து நிற்கிறது. தம்பி விஜய், நீங்கள் நக்கல் அடிக்கிறதுக்கும், நீங்கள் நையாண்டி பண்ணுறதுக்கும், நீங்கள் சவால் விடுவதற்கும் நாம் தமிழர் கட்சி பொருத்தமான கட்சி இல்லை. நீங்கள் இப்போ தான் தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் இன்னும் ஒரு தேர்தலை சந்திக்கலை, அதுக்குள்ளேயும் நீங்கள் எத்தனை பேரை சாக கொடுத்துருக்கிறீங்க, மக்கள் விரோத செயல்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் யோசிங்க. இங்கே இருக்கக்கூடிய எந்த சின்னத்துக்கும் சத்தம் வராது, புரியுதுங்களா? நாங்கள் கூட இன்றைக்கு விவசாய சின்னத்தை பெற்றிருக்கிறோம். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விவசாய சின்னத்தை நாங்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். அந்த விவசாய சின்னத்துக்கு எந்த சத்தமும் வராது. ஆனால் நீங்கள் வாங்கியிருக்கிற சின்னம், அந்த விசில் சின்னம், சத்தம் எழுப்பக்கூடிய சின்னம். இந்த சின்னம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய நெருக்கடியை மக்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்கு தெரியுமா? உங்கள் தம்பிகள் வாயில் அந்த விசிலை வச்சுக்கிட்டு முதியோர்கள், நோயாளிகள் இருக்கிற பகுதிகள் எல்லாம் போய் தொடர்ச்சியாக 25 பேர், 30 பேர், 50 பேர், 100 பேர்னு கூடி ஊதி ஒரு மிகப்பெரிய சோஷியல் நியூசன்ஸை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இருக்கா? உங்களுக்கு திராணி இருக்கா? நான் கேட்குறேன். நீங்கள் எங்களை பார்த்து கேட்குறீங்க. படிப்படியாக அரசியல் களத்தில் வளர்ந்து ஒரு தத்துவ யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு புதிய அரசியல் மாற்றத்துக்கான ஒரு செயல் திட்டத்தோடு களமாடி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை பார்த்து நீங்கள் சவால் விடுறீங்களா? தம்பி ஒலிம்பிக்கில் ஓடிக்கொண்டிருக்க ஒருத்தனை பார்த்து நீங்கள் சவால் விடுறீங்க, எங்க நீ முதல் அடி எடுத்து வச்சிரு பார்ப்போம் அப்படின்னு. இது எவ்வளவு அவமானகரமானது, எவ்வளவு வெட்கக்கேடானது. நான் கேட்குறேன், நீங்கள் என்ன செஞ்சு கிழிச்சிட்டீங்கன்னு மற்றவர்களை பார்த்து நீங்கள் சவால் விடுறீங்க. நீங்கள் செய்ததெல்லாம் என்ன? உங்களை பார்க்க வேண்டும் என்று அணிதிரண்டு வந்த தமிழ் மக்களை கொன்றது தானே நீங்கள் செய்த சாதனை. அதை விட நீங்கள் என்ன பெரிய சாதனை செஞ்சிட்டீங்க? நல்லா யோசிச்சு பாருங்கள். பொதுமக்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? ஊடகத்தை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா? இன்றைக்கு வரைக்கும் கொள்கைனா என்ன அப்படின்னு நீங்கள் 2 வரி ஏதாவது ஒரு மேடையில் பேசியிருக்கீங்களா? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மிக சிறப்பாக ஒரு அறிவிப்பை செய்தார். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசுறது எதுவும் தாவேகாவினருக்கு புரியவில்லை. நாம் முன்வைக்கிற அரசியலை, நாம் முன்வைக்கின்ற விமர்சனங்களை அவர்கள் திட்டுவதாக புரிந்து கொள்கிறார்கள்.
ஏன்னா நீங்கள் தற்குறிகள். நாங்கள் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத குறிப்பெடுத்து இவர்கள் சொல்லுவதில் என்ன நியாயம் இருக்கிறது என்பதை முன்வைத்து இதுவரைக்கும் நீங்கள் யாருமே பேசுனதில்லை. எல்லாம் வாட்ஸ்அப்பில் வர்ற செய்தியை தானே எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் தம்பிங்க இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பேசுவதை பார்த்தா சிரிப்பு தான் வருது. ரொம்ப கேவலமாக இருக்குது அவங்க முன்வைக்கிற கருத்துக்கள் எல்லாம். அப்போ பக்குவப்படுத்தப்படாத, அரசியல் படுத்தப்படாத ஒரு 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 கும்பல் அரசியல் செய்கிற கூட்டம் நீங்கள். ஒரு கும்பல் அரசியலுக்கும் பக்குவப்படுத்தப்பட்ட அணிதிரட்டப்பட்ட ஒரு ஒரு டீம் அரசியலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆக மாஸ் ஸ்பிரிட், டீம் ஸ்பிரிட். நாம் தமிழர் கட்சி அணிதிரட்டப்பட்ட படையணி அது. ஆனால் நீங்கள் இன்றைக்கு தம்பி விஜய் அவர்களோடு இருப்பது விசிலடிச்சாம் குஞ்சிகள். அவர்கள் ரசிகர்கள், அவர்கள் அரசியல் அறிவூட்டப்பட்டவர்கள் இல்லை. ஆகவேதான் உங்களோடு நாங்கள் விவாதிக்க முடியாது. நாங்கள் முன்வைக்கிற விமர்சனங்களை நாங்கள் திட்டுவதாக எடுத்துக்கொள்கிறீர்கள். எங்களோடு நீங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு நீண்ட காலம் எடுக்கும். அதனால் தமிழக வெற்றி கழகம் குறித்து யாரும் பேசாதீர்கள் என்று எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவித்த பிறகு நாங்கள் உங்களை விமர்சிப்பதை கூட நாங்கள் நிறுத்தி கொண்டோம். ஏனென்றால் நாங்கள் விமர்சிப்பதை புரிந்து கொள்ளுகிற அரசியல் அனுபவம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் கொள்கை என்னன்னு கேட்டால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இது கொள்கைங்கிறீங்க. சரிங்க, அதை எங்கேருந்து எடுத்தீங்க? திருக்குறள் எல்லாருக்கும் பொதுவானது தான். ஆனால் அந்த திருக்குறளை கடந்த 16 ஆண்டு காலமாக தங்களுடைய அந்த லெட்டர் ஹெட்டில் வச்சிருக்கிறது நாம் தமிழர் கட்சி வச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய வண்ணத்தை திருடிக்கிட்டீங்க, அந்த மஞ்சள் சிகப்பு வண்ணத்தை திருடிக்கிட்டீங்க. எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் திருடி கொண்டீர்கள். நாங்கள் வச்சிருக்கிற முழக்கங்களை திருடிக்கிறீங்க. அதுக்கப்புறமா என்ன உங்களுக்கு தனித்துவம் இருக்குன்னு நான் கேட்குறேன். அதே மாதிரி திராவிட கட்சியில் இருக்கிற எல்லா தலைவரையும் தூக்கி பின்னாடி வச்சுக்கிட்டீங்க. பேரறிஞர் அண்ணாவை வச்சுக்கிட்டீங்க, எம்ஜி ராமச்சந்திரனை வச்சுக்கிட்டீங்க. நீங்கள் என்ன புதுசாக வந்துட்டீங்கன்னு நான் கேட்குறேன். இவர்களெல்லாம் கடந்த 50 ஆண்டு காலமாக இவர்கள் தான் தமிழகத்தை சீரழித்தவர்கள். இந்த திராவிட சிந்தனையாளர்கள் தான் தமிழ் மக்களை இன்றைக்கு மிகப்பெரிய கடனாளியாக மாற்றி இருக்கிறார்கள். நீங்க சொல்றீங்கல்ல சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு, அந்த சட்டம் ஒழுங்கை கெடுத்தவர்களே நீங்க பின்னாடி வச்சிருக்கீங்கல்ல. அந்த கட்சிகளை ஆரம்பித்த பிதா மகன்கள் தான் இந்த அரசியலை குட்டிச்சவர் ஆக்குனவங்க. அவங்கள தூக்கி உங்களுடைய வழிகாட்டியாக முன்னோடியா வச்சுக்கிட்டு நீங்க என்ன மாற்றத்தை செஞ்சு கிழிக்க போறீங்க தம்பி விஜய், நான் கேட்கிறேன். அதனால நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம், நாங்கள் திருப்பி அடித்தால், நாங்கள் தத்துவார்த்த ரீதியாக கொள்கை ரீதியாக உங்களை திருப்பி அடித்தால் உங்களால் தாங்க முடியாது. அதனால நீங்க ஏதோ ஒரு கோமாளி அரசியல் பண்றீங்க, நீங்க ஏதோ ஒரு புருட் மிக்சர் அரசியல் பண்றீங்க. இனி பயன்பட மாட்டார்கள் என்று எந்த கட்சியெல்லாம் யாரையெல்லாம் தூக்கி வீசுதோ அவர்களை எல்லாம் கூட்டி கூட வச்சுக்கிட்டு நீங்க மாற்றத்துக்கான அரசியல் கொடுக்க போறீங்களா? அந்த ஊழல்வாதிகளை, அந்த அரசியல் செய்வதில் பிழை செய்தவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை எல்லாம் கூட்டி கூட வச்சுக்கிட்டு நீங்க மாற்றத்துக்கான ஒரு அரசியலை கொடுக்க போறீங்களா? தமிழக மக்கள் அவ்வளவு இழிச்ச வயர்களா? ஒரு நடிகனிடம் தூக்கி அரசியலை கொடுப்பதற்கு தமிழக மக்கள் ஏமாளிகளா? நான் கேட்கிறேன். கருத்தியலை முன்வைத்து, தத்துவத்தை முன்வைத்து களத்தில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியோடு உரசாதீங்க. உரசுனா பத்திக்கும், பத்துனா எரிஞ்சு போயிடுவீங்க நீங்கள்லாம். இது நாங்கள் ஒரு கடைசி எச்சரிக்கையா தம்பி விஜய்க்கு கொடுக்குறோம். நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி, அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி. நாம் தமிழர் இயக்கம்தான் ஐயா சிபி ஆதித்தனார் அவர்களால் தொடங்கப்பட்டது. அது அப்பொழுதே அவராலேயே முடித்து வைக்கப்பட்டு அது முடிஞ்சு போன ஒரு சாப்டர். அந்த சாப்டரை முன் வச்சு எங்களை விமர்சிப்பதை தம்பி விஜய் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எச்சரிக்கிறோம். நன்றி, வணக்கம்.